ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் 12th கெமிஸ்ட்ரியுடைய பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷனுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட சென்டரில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விடைத்தாள்கள் தொடர்ந்து திருத்தப்பட்டு வருது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 12th வினாத்தாள் பல பாடங்களுக்கு ரொம்ப ஸ்டஃப் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக மாடரேட்டாகவும் இருந்துச்சு, பல கொஷின் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ரிசல்ட்ஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக பல பாடங்களில் செண்டம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 12th கெமிஸ்ட்ரி 12th ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதே நிலை தான். ஒரு ஹேப்பியான அப்டேட் என்னென்னா, கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு இந்த 2 பாடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. கடந்த ஒரு 6 நாட்களாக விடைத்தாள் திருத்தப்பட்டிருக்கு. பல சென்டர்ஸில் நம்ம டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்கும்போது ஆசிரியர் சொன்ன மகிழ்ச்சியான அப்டேட் என்னென்னா, அவங்களே ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, சார் இதோட ரிசல்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ரொம்ப குறையும், பாஸ் ரிசல்ட்ஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா சென்டர்ஸ்லேயுமே இதே மாதிரி இருந்தால் அந்த மாணவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ், 75க்கு 70 மதிப்பெண்களுக்கு ஒரு 15 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். மோஸ்ட்லி இந்த 1 மார்க் ஈஸியாக கேட்டதுனால அது இல்லாமல் ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் செக்ஷனில் வீக் ஸ்டூடெண்ட் கூட அட்டன் பண்ணக்கூடிய வகையில் வினாத்தாள் இருந்ததுனால ஃபெயிலியர்ஸ் இந்த ஆண்டு குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 6 பேப்பர் திருத்திருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதே அனைத்து சென்டர்லையுமே இதே மாதிரி தான் இருக்குன்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா செண்டம். ஏன்னா டாப்பர்ஸ் முழுமையாக எப்படி டஃப்பாக கொஸ்டின் கேட்டால் கூட செண்டம் போட்டுருவாங்க. ஆனால் கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது செண்டத்து நம்பருடைய எண்ணிக்கை லீஸ்டாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியை விட குறைவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்களுக்கான பேப்பர் விடைத்தாள்கள் தொடர்ந்து திருத்தப்பட்டு வருது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் பண்ணுவாங்க, இதுதான் மாணவருடைய மிக பிரதான ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70 மதிப்பெண்களுக்கு ஒரு 10+ வந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்து ரிலேட்டட் ஆன்சர் சரியாக இருந்தால் நாங்கள் பாஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக எரர் ஆன்சருக்கு மார்க்ஸ் போட முடியாது. நீங்கள் 10 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஒரு 11 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ரிலேட்டட் ஆன்சர் ஓரளவுக்கு ஆன்சர் சரியாக நீங்கள் எழுதியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் போட்டு உங்களை பாஸ் பண்ணத்தான் எல்லா டீச்சர்ஸும் விரும்புகிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிசல்ட்ஸ் ஃபேவராக வரணும். மே 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஸ்கோர் வரணும். ஓகேங்களா? செண்டம் எய்ம் பண்ணிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கும் செண்டம் நான் ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாராவது நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் செண்டம் எடுப்பேன், ஏன்னா அஃபீஷியல் ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்து அதனுடைய அடிப்படையில் நீங்கள் தேர்வுகள் எழுதியிருந்தால் உங்களுக்கும் செண்டம் கிடைக்கும். யாராவது நான் செண்டம் எடுப்பி சார் அப்படின்னு உறுதியாக இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை தேங்க்யூ.